மிஷ்கின் திருப்பி இன்னொரு காவியத்தை கொடுத்துட்டீங்க. ரொம்ப அருமையான படம் இது. இது வார்த்தையில் சொல்ல முடியாது. மிஷ்கின் இந்த சினிமாவை வேறு ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டுருக்காரு இப்போ தான் படம் பார்த்தேன். அதனால் தெரிவிலி மூட் பை த ஃபிலிம். சில காலகட்டங்களை குறிப்பிடுவோம் நம்ம. இது மகேந்திரன் சார் பீரியடில் வந்த படம், இது பாலுமகேந்திரா சார் பீரியடில் உள்ள படம், இது பாரதி ராஜா சார் பீரியடில் உள்ள படங்கள் அப்படின்ட்டு. அதுபோல் தமிழ் சினிமாவோட வரலாறுகள் எழுதும் பொழுது இந்த ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சு இது மிஸ்கினுடைய காலத்தில் பதிவு செய்யப்பட்ட படம் அப்படின்றத மிக ஆணித்தரமாக சொல்வதற்கான எல்லா தகுதிகளோடும் மிஸ்கின் இந்த படத்தில் உழைத்திருக்கிறார். ஒரு அன்கன்வென்ஷனல் என்டர்டெய்னர் தான் சொல்லணும் இந்த படத்தை. எனக்கு மிஷ்கினோட படங்களில் என்னுடைய பர்சனல் ஃபேவரட் இந்த படம் தான் சொல்லணும். சினிமாவுக்கு பல மொழிகள் இருக்குது. அதில் மிஸ்கின் மட்டும் ஒவ்வொரு தடவையும் ஒரு புது மொழியை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காப்புல. இந்த முறையும் அந்த மொழியை கொஞ்சம் அழுத்தமாக சொல்லியிருக்கிறார். நான் மிஸ் பண்ணாமல் பார்க்குற படங்களில் ஒன்று மிஸ்கினோட படங்கள். நான் இசைக்காக இன்னொரு தடவை பார்க்கணுன்னு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா படம் போகிற வேகத்தில் என்னால் அதை தனியாக கவனிக்க முடியல. எங்கேயோ ஒரு ட்ராக்கில் மட்டும்தான் அதை யோசிச்சுட்டு இருந்தேன். ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் அகைன் மிஷ்கினால் மட்டுமே முடிந்த ஒரு ஸ்பெஷல் படம். வாழ்த்துக்கள். என்னை பொறுத்த வரைக்கும் மிஸ்கின் சார்னுடைய தி பெஸ்ட் ஃபிலிம் ஓநாயும் ஆட்டுக்குட்டியும். சினிமா லாங்குவேஜுங்கிறது ஒவ்வொரு டைரக்டருக்கும் ஒவ்வொரு மாதிரி தனித்தனி லாங்குவேஜாக இருக்கும். ஆனால் நம்ம மிஷ்கினுடைய லாங்குவேஜ் மட்டும் யாரும் தொட முடியாது, நெருங்க கூட முடியாதுங்க. அவர் மாஸ்டருங்க, எங்களுக்கெல்லாம் மாஸ்டருங்க அவர். ரியலி கிரேட். அவ்வளோதான். அவன் தனிங்க, அவனெல்லாம் யாருமே வேறு எந்த டைரக்டரும் டச் பண்ணவே முடியாதுங்க. அப்படி ஒரு டைரக்டருங்க அவன். நாமெல்லாம் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு கலைஞனுடைய சிறந்த படைப்பு ஓநாயும் ஆட்டுக்குட்டியும். நிறைய நேரங்களில் படம் பார்க்கும்போது இது தமிழில் டப் பண்ணியிருக்காங்களோ என்ற ஒரு டவுட்டு. ஒரு ஆங்கில படத்துக்கான அத்தனை தரமும் இது. மிஸ்கின் பிராண்டு. இந்த மாதிரி தரமான படம் வர வர சினிமா உயரும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. இவ்வளோ அழகாக ஒரு 3-4 கேரக்டர்ஸை வச்சுக்கிட்டு ஆக்ஷன் பிளாக்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக அவ்வளோ அழகாக பண்ணுறது ரொம்ப சிரமம். ரொம்ப எக்ஸலண்ட். சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் மாதிரி எல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மிகச்சிறந்த நடிகரை நான் மிஷ்கினை பார்த்தேன். இந்த படம் இது வரைக்கும் வந்ததில்லை தமிழில், இது மேலேயும் வர்றது கஷ்டம். அவ்வளோ மிகச்சிறந்த இந்த படம். ஒரு 2-3 வருஷத்தில் பார்த்த மிகச்சிறந்த படம் இது. தரமான சினிமா. நீங்கள் இதுவரை பார்த்திராத ஒரு களம், மிகப்பெரிய நிஜம். இதில் பொய்யே இல்லை. உண்மையை அப்படியே உறக்க சொல்லியிருக்கான் மிஸ்கின். மிஷ்கின் சார் ஸ்பெஷல் தேங்க்ஸ். ராஜா சாரோட இசை மொழியில் நினைய வச்சதுக்கு சான்ஸே இல்லை. அப்படி ஒரு கட்டி போடுற ஒரு இசை. எல்லாருமே ஃபேமிலியோடு பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய படம்னு நான் தோணுது. ராஜா சாரோட மியூசிக் அதான் படத்தோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து. தமிழ் சினிமாவில் கண்டென்ட், ஸ்கிரிப்ட் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிளுக்கான ஒரு சிறந்த படமாக இந்த படம் இருக்குது. உண்மையிலே ஒரு எக்ஸ்ட்ரானரி படம். அதாவது மிஸ்கின் பண்ண படத்துலேயே இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு ஃபிலிம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன்.